வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான மார்ச் 2025 மாத பலனை முழுமையாக பார்ப்போம். வேலை, பணம், காதல், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களில் இந்த மாதம் என்ன மாற்றங்கள் வரலாம், எந்த முன்னேற்றங்கள் கிடைக்கலாம், முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் மற்றும் சவால்களை கொண்டு வரும். உங்கள் லக்னாதிபதி சந்திரன் சில நாட்களில் பலவீனமாக இருக்கும். அதனால் மனதளவில் சந்தேகம் மற்றும் குழப்பம் ஏற்படலாம். ஆனால் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் நிலை வேலை, தொழில், பணவரவு மற்றும் உறவுகளில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கலாம். மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு அமைதியாக செயல்படுவோர் வெற்றி பெறுவார்கள். வேலை தொடர்பாக சில மாற்றங்கள் இருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ஆனால் கடின உழைப்பு அவசியம். மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவது முக்கியம். கோபமாக அல்லது உணர்ச்சிவசப்படாமல் இருக்கவும். தொழில் செய்யும் நபர்கள் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். இரவு நேர வேலைக்கு அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பணவரவு அதிகரிக்கும். ஆனால் செலவுகளும் கூடும். வீடு, வாகனம் வாங்குவோருக்கு அனுகூலமான சந்தர்ப்பம். கடன் எடுத்திருப்பவர்கள் கட்டுப்பாடு செலுத்தி செலவுகளை பார்க்க வேண்டும். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்து நல்ல லாபம் காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் சில விஷயங்களில் மனமுடைவு ஏற்படலாம். தாய், தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு இருக்கலாம். அமைதியாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தினருடன் தரமான நேரம் செலவிடுவது முக்கியம். காதலர்களுக்கு சிறப்பான மாதம். உறவை உறுதிப்படுத்தலாம். திருமண முயற்சியில் இருக்கும் நபர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். கணவன் மனைவிக்குள் சிறிய மனமுடைவு ஏற்படலாம். ஆனால் அனுசரித்து செல்லவும். பழைய காதலர்கள் மீண்டும் தொடர்பில் வர வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியம் மிதமான அளவில் இருக்கும். சிறிய வியாதிகள் ஏற்படலாம். அரைச்சுற்றல், மன அழுத்தம் போன்றவற்றை தவிர்க்க தியானம் பயிலவும். மெதுவாக உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். ஜீரண பிரச்சனைகளை தவிர்க்க இயற்கை உணவுகளை அதிகமாக உணவும். கால அழுத்தம், உடல் சோர்வு போன்றவற்றுக்கு உணவில் மாற்றம் கொண்டு வரவும். திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யுங்கள். 2 நவகிரக பரிகாரமாக சனி பகவானுக்கு திருக்கருணை செய்வது நல்லது. 3 தினமும் ஓம் சந்திராய நம மந்திரத்தை 11 முறை ஜெபிக்கவும். 4 தாயாரை மகிழ்விக்க ஒரு சிறப்பு வழிபாடு செய்யவும். இந்த மாதம் பொதுவாக நல்லதொரு மாதமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் கவனம் செலுத்தினால் மேலும் சிறப்பாக அமையும். மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றி உங்களையே தேடி வரும். இந்த மாத பலன் பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.